ஹாய் மக்களே, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான சங்குகள் வந்து ஆண்களுக்கு தேவையான வீரியத்தை அதிக அளவில் தரலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் தொகுத்து வழங்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான தகவலை பெற கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடற்கரை பகுதியில், அதாவது பாறுகளில் இருக்கக்கூடிய ஒரு வகையான சங்குகள், அந்த சங்கு இப்போ தேடி நம்ம போகிறோம். அந்த சங்கு பெரும்பாலும் முன்னாடிலாம் பயங்கரமாக கிடச்சிக்கிருந்துச்சு. இப்போ ரொம்ப அரிதாகி போச்சு. கடல் பெருக்க ஆரம்பிச்சுன்னா அந்த சங்கை தேட முடியாது. அதாவது கடல் வத்து ஓடி போயிருந்தால் மட்டும்தான் கரைகளில் பாறைகளில் அந்த சங்குகளை வந்து எடுக்கலாம். இந்த கண் சங்குகளில் உள்ள அந்த சதைப்பற்றான அந்த அமைப்பு வந்து சாப்பிட சுவையானதாகவும் சத்து நிறைந்ததாக இருக்குது. ரெண்டாவது, இந்த சங்கு சதை இருக்குல்ல, சங்கு சதை அப்பளம், இதுலேயும் இந்த கண் சங்குலேயும் சங்கு சதை அப்பளம் பண்ணலாம். குழி சங்குலையும் பண்ணலாம், இந்த கண் சங்குலையும் பண்ணலாம். இந்த கண் சங்குகளுக்கு ஏன் கண் சங்குன்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த சங்குகளுக்கு பின்புறமாக கண் போன்ற ஒரு கல் ஒன்று இருக்கு, அந்த ஸ்டோனு. அந்த ஸ்டோனுக்கு பேரே வந்து சிவனோட கண்ணுன்னு தான் இருக்கு. நீங்கள் ஆன்லைனில் தேடி பார்த்தா தெரியும். காட் சிவா ஆயின்னு சொல்லிட்டு ஒரு கோமுகி சக்கரம் மாதிரி ஒன்று விற்கிறாங்க. அது இந்த சங்குலேருந்து எடுக்கிறத ஒரு 6 பீஸு கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபா மதிப்பில் விற்பனை செய்கிறாங்க ஆன்லைனில். நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், நான் போய் சொன்னாலே காட் சிவா ஆய். அதனால தான் இந்த சங்குக்கு பேர் கண் சங்கு. அருமையான சாப்பிட சுவையான கண் சங்கு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. கிடச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் சென்ட் பண்ணுறோம். முன்னாடி அதிக அளவில் கிடச்சிக்கிருந்துச்சு. இப்போது இந்த சங்கோட வரத்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதுக்கு என்ன ரீசன்னா, கடல் தண்ணி பெருக்கெடுக்கையில் இந்த கண் சங்குகளை தேடுறது ரொம்ப கஷ்டம். கடல் தண்ணி வத்துப்பட்டுச்சுன்னா பாறைகளுக்கு எடுக்கிறது ஈஸியாக தெரியும். அதனால் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அருமையான கடல் உணவுகளை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அப்படியே கமெண்ட் பண்ணிக்கோங்க. கடற்கரை ஓரங்களில் பாறைகளில் மட்டுமே காணக்கூடிய இந்த வகையான கண் சங்குகள் பெரும்பாலும் இந்த தண்ணி நீரோட்டம் வற்றிய பிறகு தான் இந்த பாறை இடுக்குகளில் தென்படும். அந்த மாதிரி டேங்கள் தான் இந்த கண் சங்குகளை எடுக்கலாம். முன்பெல்லாம் அதிக அளவில் கிடச்சிக்கிருந்துச்சு. இப்போது இது அந்த அளவுக்கு தென்படுறதில்லை. காரணம் என்னென்னா, கடல் நீர்மட்டம் தான். கடல் நீர்மட்டம் பெருக்க எடுத்துட்டால் இதை பார்க்குறது ரொம்ப சிரமம். இப்போது இந்த சங்குகளில் உள்ள சத்துக்களை பற்றி பார்ப்போம். இந்த சங்குகளில் பெரும்பாலும் முதலிடத்தில் இருக்கிறது இந்த புரதச்சத்து தான். இந்த சங்கு கறிகளில் வந்து புரதச்சத்து அதிக அளவில் கிடைக்கலாம். இரண்டாவதாக வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இந்த சங்குகள்லையும் கிடைக்கிது. நான்காவது வந்து இந்த சங்குகளில் மெக்னீசியம், பொட்டாசியம், காப்பர் போன்ற புரதச்சத்து தாதுக்கள் வந்து அந்த அளவில் இருக்கான். இந்த காப்பர் தான் மனித ஆற்றலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குறதுல இந்த காப்பர் சத்து அதிகமாக இருக்குது. இந்த சங்குகள் பெரும்பாலும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த சீவீடுன்னு சொல்லுவோம்ல, அந்த சுத்தமான கடல் பாசிகளில் மட்டும்தான் உண்டு இது உயிர் வாழுது. அருமையான கடல் சங்குகளை நீங்கள் சமைச்சு சாப்பிடையில் நல்லா க்ளீன் பண்ணி வேக வச்சு தான் சாப்பிட வேணும். ஏன்னா அதில் ஒட்டுண்ணிகளும் இருக்குது. சுத்தமான தண்ணியில் வளர்கிற இந்த சங்குகளை நீங்கள் கவனமாக கையாளணும். கடலில் கிடைக்கிற சங்குகளும் நல்ல தண்ணியில் கிடைக்கிற சங்குகளும் இருக்கிற இடத்த பொறுத்து அதை நல்லா தூய்மைப்படுத்தி நல்லா வேக வச்சு தான் அதோட சதையை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். இப்படி நீங்கள் சாப்பிட்ற பட்சத்தில் ஆண்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி, அதாவது இந்த ஃபெர்டிலிட்டி, விந்தணுக்கள் உற்பத்தி இருக்குல்ல, அதை அதிகரிக்க செய்யக்கூட இந்த சங்கு கறிகள் பயன்படுமா. குறிப்பாக இந்த கண் சங்குகள் வந்து அதுக்கு தேவையான ஆற்றல் அளிக்கிறதுல இந்த கண் சங்குகள் பெரிய பங்கு வகிக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த சங்குகளில் மெக்னீசியமும் துத்தநாகமும் சத்துக்களும் அதிக அளவில் இருக்கான். நரம்பு மண்டலத்தில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்களுக்கு தேவையான B12 வைட்டமின் B12 இந்த சங்கு கறியில் இருக்குது. நீங்கள் இந்த சங்குகளை கடற்கரையில் பார்த்தா எடுத்துகிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அவைய போட்டோம்னா அந்த சங்குகளில் உள்ள சதைகள் வந்து வெளியே வந்துடும். அதன் பிறகு சுத்தம் செய்து
உங்களுக்கு தேவையான முறையில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டா அந்த சத்துக்கள் அனைத்துமே நம்ம உடலுக்கு கிடச்சிரும். அதில் உள்ள அந்த சதைப்பற்றான பகுதியை பாருங்கள். சங்குகளில் இந்த பகுதியை மட்டும்தான் நம்ம சாப்பிடலாம். இந்த ஓடுகள் வந்து பஸ்மம் செய்யவும் பயன்படுது. பஸ்மம் வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் இந்த பஸ்மம் வந்து பயன்படும். பாருங்களேன் அந்த சதையை எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் சங்குகளை சமைக்கையில் மிகவும் கவனமாக சமைக்கணும். ஏன்னா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் இருக்குது. சங்குகளில் ஆண்களுக்கு தேவையான உத்வேகத்தை தரக்கூடிய அந்த காப்பர், சிங்கு, மெக்னீசியம், B12, அமினோ ஆசிட்ஸு, ரெண்டாவது ஃபேட்டி ஆசிட்ஸான ஒமேகா 3, இவ்வளோ சத்துக்கள் இந்த சங்கு கறியில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு கிடைச்சான்னு நாங்கள் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த சங்குகள் அதிக அளவில் பிடிபடல. அதிக அளவில் எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். இதை காய போட்டு சங்கு அப்பளமாக பண்ணி கூட நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சுவையான கடல் சங்குகள் சாப்பிட உகந்தவை தான். இது பெரும்பாலுமே கரைப்பகுதியில் மட்டும்தான் காணப்படும். பாருங்கள் அழகான சங்கு, அழகாக இருக்குங்க பார்க்கவே. சின்ன சங்குகள் இருக்குது, ஆனால் பெரிய சங்குகளில் கொஞ்சம் சதைப்பற்று அதிகமாக இருக்குது. அதனாலேயே மேக்ஸிமம் நம்ம தேர்வு வந்து பெரிய சங்காக தான் இருக்குது. என் கையில் இருக்குது தெரியுமா, இந்த வகையான சங்குகளில் போதுமான அளவில் அந்த சங்கரிகள் இருக்குது. இதை அவிக்கையில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அவிச்சாதான், மஞ்சப்பொடி வந்து சரியான ஆன்டிசெப்டிக்னால மஞ்சப்பொடி போட்டு அவிச்சோம்னா கொஞ்சம் அதை ஒட்டுண்ணிகள்லாம் போயிடும். இன்னும் இது மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல் பெற கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பாருங்கள் அழகான கடற்கரையில் பாறைகளின் இடுக்குகளில் வாழக்கூடிய கடல் சங்கான கண் சங்கு. இது பாறைகளின் இடுக்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த கண் சங்குகளை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துக்கிருக்கோம். இந்த கண் சங்குகள் ஆண்களின் விந்தணு உற்பத்திக்கு தேவையான சத்துக்களை இப்போ அதிக அளவில் கொண்டிருக்கு. ரெண்டாவது அந்த எனர்ஜி, ஆண்களுக்கு தேவையான எனர்ஜியை தரக்கூடிய அந்த காப்பர் சத்துக்கள், மெக்னீசியம், சிங்கு, அயன் சத்துக்கள், புரதச்சத்துக்கள் நிறைந்த இந்த சங்கு கறி சாப்பிட உகந்த விட இது சமைக்கையில் ரொம்ப கவனமாக சமைக்கணும். ஏன்னா ஒட்டுண்ணிகள் இருந்தது